الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون إلى آخره أو قل من صلى الله عليه صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இதற்கு முன்னுள்ள வசனங்களில் நாம் பார்த்தது அல்லாஹு தஆலா இந்த இஸ்ரவேல் மக்களை பற்றி கேட்டான். இஸ்ராயேல் சந்ததியினரே, நான் உங்கள் மீது அருள் புரிந்த என் அருளையும் நிச்சயமாக நான் உலகத்தார்களை விட உங்களை மேன்மைப்படுத்தி வைத்ததையும் நினைவு கூறுங்கள். ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதில் ஒரு ஆன்மா வேறொரு ஆன்மாவிற்கும் ஒன்றையும் பலனளிக்காது. அதனிடமிருந்து பரிந்துரை ஏற்கப்படாது. அதனிடமிருந்து பரிகாரம் பிணைத்தொகை வாங்கப்பட மாட்டாது. அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்ததை நாம் பார்த்தோம். அதற்கு பின்பு அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வசனங்கள் وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ, அவர்களுக்கு இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்ததுடைய மாபெரும் ஒரு உதவிகளில் ஒன்றை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பிர்அவுனுடைய கூட்டத்தினரிடமிருந்து யஸூமூனகும் சூஅல் அஸாப், உங்களுக்கு மிகவும் கெட்ட செயல்பாடுகள், கெட்ட ஒரு நிகழ்வுகள் இருந்து நாம் உங்களை காப்பாற்றினோமே, அல்லாஹ் காப்பாற்றிய விஷயத்தை காப்பாற்றினோமே, இதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும், உங்களுடைய ஆண் மக்களை அவன் கொன்று உங்களுடைய பெண் மக்களை கொல்லாமல் விட்டு விட்டானே, இந்த சம்பவங்கள் நீங்க நினைச்சு பாருங்க. இது பெரிய உங்களுக்கு ஒரு முசீபத்து, பெரிய ஒரு சோதனை உங்களுக்கு. وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ, இது அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வரப்பட்ட மாபெரும் ஒரு வேதனை, சோதனை என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களை பெரியவர்கள், இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயங்களை தெளிவாக நாம் விளங்க வேண்டும். ஏன் இந்த விஷயங்களை செஞ்சான்? பிர்அவுன் ஏன் இவ்வளவுக்கு ஒரு குழந்தையை, பச்சிலம் குழந்தையை கொல்லும் அளவிற்கு எப்படி வந்தார்? யாருமே குழந்தையை, ஆண் குழந்தையை பெற்று எடுக்க கூடாது. அப்படி பெற்று எடுத்தால், அவர்கள் தெரிந்தால், தன்னுடைய நாட்டிற்குள் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிந்தால் அவர்களை கொலை செய்து விடுவது, கொண்டு விடுவது, இதுதான் பழக்கமாக இருந்து கொண்டிருந்தான். இன்னும் இந்த சமயங்களில் கணவன் மனைவி தன்னுடைய இல்ல வாழ்க்கைகளை நடத்தினால், கருதரித்தால், குழந்தைகள் உருவானினால், அந்த குழந்தைகள் தனக்கு எதிராக மாறும் என்பதை எண்ணி கணவன் மனைவியும் பிரித்து வைத்தான். இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஆண் குழந்தை எல்லாம் கொன்றணும், இனிமேல் குழந்தைகளே பெறக்கூடாது. அதனால கணவன் மனைவியை பிரித்து வைக்கணும். பகலெல்லாம் வேலை செய்யணும். அடிமைகளுடைய வாழ்க்கைகள் ராஜ்யங்கள் போன்று இருந்தது பிர்அவுனுடைய காலகட்டத்தில். போய் இவங்க பிர்அவுன் என்ன சொல்றானோ அதை இவர்கள் செய்ய வேண்டும். அதுக்கு பின்னாடி இரவு நேரம் ஆயிடுச்சா, ஜெயிலு போலதான். அந்த 5-6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா, வேலை முடிச்சாச்சுன்னா அப்படி
ரெண்டு பக்கங்களாக பிரிக்கப்பட்டு இந்த இரண்டுக்கும் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆண் காவலாளர்களும் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெண் காவலாளர்களும் இப்படி போட்டு வச்சு செஞ்சாங்க. ஏன் இந்த வேலைகளை செஞ்சா அப்படின்னா, அன்னைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் இதனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், அன்னுடைய காலகட்டத்தில் இந்த ஜோதிடத்தை அதிகமாக நம்பிக்கொண்டிருந்தார். பிரான் ஜோதிடத்தை ரொம்ப நம்பக்கூடியவன். இன்னைக்கு சில பிரான் எல்லாம் ஜோதிடத்தை ரொம்ப நம்புவாங்க. அந்த பிரான் ஜோதிடத்தை நம்பியிருந்து என்ன கணிச்சு கொடுக்கிறாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை அப்படி முழுமையாக செயல்படுத்துவாங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது, இப்பொழுது இந்த நட்சத்திரத்தில் இந்த சுபயோகத்தில் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் குழந்தை பிறக்கின்றது, இந்த குழந்தை உனக்கு உன்னுடைய ஆட்சிக்கும் அந்தஸ்திற்கும் அனைத்திற்குமே ஆபத்தை ஏற்படுத்தும், ஏன் அதன் மூலியமாகத்தான் உன்னுடைய அழிவை இருக்குது அப்படின்னு நினைச்சு சொன்ன உடனே இது உனக்கு பெரிய கண்டம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, எல்லா பேரும் இந்த பிரான் செஞ்ச வேலை எல்லா ஆம்பளை பிள்ளை எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாரு, அது எந்த வயசுல இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் ஆண் குழந்தை எல்லாத்தையும் வெட்டிடு, பெண் குழந்தைகளை விட்டணும், ஆண் குழந்தைகளை வெட்டிடணும், பெண் குழந்தைகளை விட்டணும். அதே சமயத்துல இதற்கு அப்ப அவன் கேட்கக்கூடிய விஷயங்க இதுதான் கேட்கிறான், குழந்தை பறந்துருச்சா பறக்க போதா அது எங்களுக்கு தெரியாது, பறந்துச்சா பறக்க போதா, மொத்தம் உனக்கு இது ஒரு முசீபத்து இருக்கு, ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டேன். அதனாலே இவன் செஞ்சது இருந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டான், யாரும் நீ குழந்தை பெற்றுக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி தடைகளையும் செய்தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பிறக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய குழந்தையை யாராலும் தடுக்க முடியாது. அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா வர வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் தந்தை ஆண்களுக்கு காவலாளர்களாக இருந்தார், தாய் பெண்ணுக்கு காவலராக இருந்தார்கள். ஆனா இதே சமயத்தில் ஒரு காற்றோட்டம் வாங்குவதற்காக வேண்டி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உலாவி வர்றாங்க தனித்தனியாக. ஒரு இடங்களில் சந்திப்புகள் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் அவர்கள் குழந்தைகள் தரிக்கின்றது. அந்த குழந்தை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது. அதனால அந்த ஜோதிடன் சொன்னது போல நடந்துருச்சேங்கிறது இல்ல, இது ஒரு ஐதீகத்தில் ஒரு இதுல அவங்க கணிச்சு சொல்லக்கூடியது, முழுமையாக அது நடக்கும் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய தக்தீர் வேறு. அவர்கள் சொல்வதை வைத்து நாம் இதை தடுத்து விடலாம், இதை மாற்றி விடலாம், இது இப்படி செய்தால் நடந்து விடும் என்பதாக எண்ணுகின்றார்களே, இதுதான் கூடாது. இந்த மொத்தத்துக்கு அப்படி நடக்க போறதில்லை, அப்படி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தக்தீரை யாருனாலும் விதியை யாருனாலும் வெல்ல முடியாது என்பதான். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் செஞ்சது இவர்களை மாபெரும் வேதனைகள் ஏற்படுத்தினான். இதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள் தாய். அதற்கு பின்னாலும் சொல்கின்றார்கள் குழந்தை பிறந்து விட்டது என்பதாக ஜோதிடர்கள் மீண்டும் கணித்து சொல்கின்றார்கள், குழந்தை பிறந்து விட்டது என்பதாக. அத்தனை குழந்தைகளையும் கொள்வதற்கு தேடி பிடித்து அலைகின்றான். ஆனா இந்த சமயத்தில் என்ன செஞ்சாங்க, நைல் நதி என்று சொல்லக்கூடிய இது ஒரு செங்கடலில் இருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு ஓடை. இந்த நதி நைல் நதி எந்த பக்கமாக திருப்பிடப்பட்டு இருக்கின்றது, அவனுடைய மாளிகைக்கு உள்ளே சென்று வெளியே வரக்கூடிய அளவிற்கு அவன் அது செட்டப் பண்ணியிருந்தான். அப்ப இந்த நைல் நதியில யார் இறங்க முடியாது, யாரும் குளிக்க முடியாது. இவர்கள் அரசர்கள் மட்டும் பிராவுனுடைய மனைவியர்கள் மட்டும்தான் குளிப்பாங்க, வேற யாரும் இறங்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த இதில் இறங்கணும், அவங்க ரெண்டு பேரும் தான் குளிச்சுட்டே இறங்கணும். அதுக்கு பின்னாடி கடல்ல போய் கலக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அவங்க யார் வேணாலும் உபயோகித்துக் கொள்ளலாம், இதுக்கு முன்னாடி யாரும் உபயோகிக்க கூடாது. அந்த அளவுக்குலாம் கண்டிஷன். அப்படி ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருந்தவன் பிராவுன் இப்ப இந்த இதில் குளித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெற்றோர்கள் பார்க்கின்றார்கள் என்ன என்பதை. ஒரு பெட்டிக்குள் வைக்கப்பட்டு இந்த குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைக்கப்பட்டு அந்த பெட்டியை இந்த நைல் நதியில் விட்டு விடுகின்றார்கள். இதில் விடப்பட்ட பொழுது இது அப்படியே
வருது தண்ணீருடைய ஓட்டத்தின் பிரகாரம். இப்ப இவங்க 2 பேரும் கணவன் மனைவியும் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மனைவி ஆயிஷாவும் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சமயங்களில் பெட்டி வருகின்றது. மிகவும் பிரம்மாண்டமான பெட்டி, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக அந்த அளவிற்கு பெட்டி இருக்குது. அப்ப பிரான் பார்த்துதான் பெட்டி எனக்கு. ஒரு கணவன் மனைவி குளித்துக் கொண்டு இருக்கையில அப்ப சொல்றா இந்த பெட்டி இருக்குது, பெட்டி வரக்கூடிய பெட்டி எனக்கு அப்படின்னா, அப்ப அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், பெட்டிக்குள் இருக்க பெட்டியே இந்த அளவு இருக்கின்றது என்றால் பெட்டிக்குள் இருக்கக்கூடியது பொக்கிஷங்களாக இருக்கும், அது எனக்கு என்று சொன்னார். அதுவரையும் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அதுக்கு முன்னும் சரி அதுக்கு பின்னும் சரி ஃபிரௌனுக்கும் ஆயிஷாவிற்கும் அவர்களுடைய மனைவியர்களுக்கும் குழந்தை என்பதை இல்லாமல் தான் ஆக்கி வைத்திருந்தான். குழந்தை என்பது இல்லை. பார்க்கின்றார்கள், குழந்தையை பார்க்கின்றார்கள். குழந்தை இல்லாத பெற்றோர்கள் எந்த அளவிற்கு பார்த்த உடனே ஆனந்தப்படுவார்களோ, அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அழகிய குழந்தை, அதை எடுத்து இவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கு என்பதாக தூக்கி கொஞ்சுகின்றார்கள். குழந்தை இல்லை, அதற்காக வேண்டி மிகவும் அதன் மீது பிரியம் காட்டுகின்றார்கள். அப்ப ஃபிரௌன் பார்த்து தூக்குறான். தூக்கி கொஞ்சக்கூடிய சமயத்தில் அவன் தாடியை பிடிச்சா அந்த பச்சிலம் குழந்தைய கையால் அடிக்கும். இப்ப பார்த்த உடனே இதாக இருக்குமோன்னு கொல்ல போறாங்க. இது எங்க இருந்து பிறந்த குழந்தைய இதை போட்டுக்கிட்டு நீங்க வந்து நினைக்கிறீங்க, எல்லாம் அவங்க பயந்தான், அதனால விடுங்க, இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வளர்க்க ஆரம்பிக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தது ஃபிரௌன் வளர்த்தான். இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு பின்னால் அவர்களுக்கு அமுதூட்டுவதற்கு ஆட்கள் தெரிகின்றார்கள். இந்த பச்சிலம் குழந்தைக்கு யார் அமுதூட்டுவது என்பதாக. அப்ப யாருடைய மடியிலும் அமுதருந்துவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விரும்பவில்லை. கடைசியாக குழந்தை பருவத்திலே அல்லாஹ் ஆக்கி வைத்தது அவர்களுடைய பெற்றோர்கள் தாய் தான் வந்து அமுதூட்டினார்கள். அவர்கள் தாயிடம் இருந்தால் அவர்கள் அமுது பருகினார்கள், பால் குடித்தார்கள். ஆக இது போன்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த ஃபிரௌனுடைய மாளிகையிலே அல்லாஹு தஆலா இவரை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தெடுத்தான். அதற்கு பின்னால் நடக்கூடிய நிகழ்வுகளை அடுத்துள்ள வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.